ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ நாள் வரைக்கும் தனிமையாக இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் எந்த ஒரு மனிதரையுமே பார்க்காம சந்திக்காமல் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஆனால் இங்கே ரியல் லைஃப்பில் ஒரு 2 வருஷமாக ஒரு மனுஷன் எந்த ஒரு மனிதரையுமே பார்க்காம ஆடு பாலைவனம் அப்படின்ற இந்த ரெண்டுத்தையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு ஆடோட ஆடாக வாழ்ந்துட்டு இருந்த மனிதரோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. த கோட் லைஃப், இந்த கோட் லைஃப் படம் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோட் லைஃப் படத்தில் பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கும். இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக எடுத்தது தான் நான் கேள்விப்பட்டதிலே. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதிலே இந்த ஒரு படம் மட்டும்தான் ரொம்ப வருஷமாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் இது ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. இது ரியல் லைஃப் ஸ்டோரி. கேரளாவில் நஜீப் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1993 காலகட்டத்தில் திருமணம் ஆகுது. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரி, ஓகே, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஃபாரின் போகிறாங்களே, சம்பாதிக்கிறாங்களே, நம்மளும் சம்பாதிக்கணும், நம்மளும் மேலே வரணும். இது பொதுவாக இருக்கிற மனிதர்களோட ஆசை தான் இதுவும். சரி, ஃபாரின் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் போகிறாரு. எங்கே அப்படின்னா மிடில் ஈஸ்ட், அதுவும் சவுதி அரேபியாவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் போகிறாரு. அதுவும் எப்படி போகிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸு யார் மூலயமா போவாங்களா, அதுலேயும் ஃப்ராடுத்தனம் நடக்குது. இவர்கிட்ட அதிகப்படியான தொகைக்கு இவர் ஃபாரின் போகிறாரு, ஏமாந்தது கூட தெரியாமல். அங்கே போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு இங்கே டைம் கூட சேஞ்சஸ் ஆகாது, சரி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு நபர் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 1.5 நாள் அவரை கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் தெரியுது, நம்ம வேலை செய்ய போகிற இடம் இவ்வளோ தூரம் இருக்குமா, ஆனால் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் இவருக்கு தெரிய வருது. எங்கே கூட்டிகிட்டு போய் விடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டு மந்தையில் போய் விடுறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னா பாலைவனத்தில் கூட்டிகிட்டு போய் அவரை விடுறாங்க. அவரை விட்டதுக்கப்புறம் அங்கே வெறும் ஆடு மட்டும்தான் இருக்குது. அங்கே கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுவும் இந்த ஆடை எப்படி மேய்க்கிறது, அங்கே புல் எதுவுமே கிடையாது. என்னடா சொல்கிற மேய்க்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, அங்கே ஆட்டுக்கான உணவு எல்லாமே வந்துடும். உணவு தண்ணி எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிடும். அப்படின்றதுனால இதை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டால் தான் ரொம்ப தூரம் ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டர் டெய்லியும் போய் போய் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆடு, 600-700 ஆடை மேய்ச்சிட்டு இருப்பார். இவருக்கான உணவு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ரொட்டி, அதை பாலில் முக்கி சாப்பிடுவார். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அண்ட் தென் இவருக்கு தண்ணி அப்படின்றது ரொம்ப ரேர், அது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் அவர் 2 வருஷத்தில் அவர் குளித்ததே கிடையாது. அண்ட் தென் கழுவுனது கூட கிடையாது. இந்த கதையை கேட்கும்போது எனக்கே மனசு உருக்கமாக இருந்தது. ரொம்ப எப்படிடா ஒரு மனுஷனால் 2 வருஷம் சர்வை பண்ண முடிஞ்சுது. எந்த ஒரு மனுஷன் கான்டாக்ட் யாருமே கிடையாது அந்த பாலைவனத்தில். அப்படி இருக்கும்பொழுது இந்த மனுஷன் எப்படிலாம் நினச்சிருப்பார். அவர் சொல்கிறாரு, அவர் ரியல் பேட்டியில் உண்மையிலே அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்பயுமே அனுபவிச்சதில்லை, இருந்தாலும் அனுபவிச்சிருந்தேன். அவர் தினமும் கடவுள்கிட்ட மன்றாடுறாரு, ப்ரே பண்ணுறாரு, எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு கதறி அழுகுறாரு. அந்த நாவலில் படத்தில் நிறையா சித்தரிச்சிருக்காங்க. இந்த கோட் லைஃப் மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரியலாக அவர் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த நாவலெல்லாம் சொல்லியிருக்கு, அங்கே கோல்டு கிளைமேட்லாம் சேஞ்சஸ் ஆகும்ல, அப்படி அந்த சமயத்தில் ஆடு கூடலாம் செக்ஸ் வச்சுக்கிட்டதா அந்த நாவல்லையும் சரி சொல்லியிருந்தாங்க. மூவிலையும் அதை எடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது சென்சார் கட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதேமாரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஒரு லாரி டிரைவர் வர்றாரு. அவர்கிட்ட தான் எழுதி வச்சுருந்த ஒரு லெட்டரை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் அவர் நினச்சிட்டு இருந்தப்போ, நமக்கு நம்ம ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா, என்ன குழந்தை பிறந்தது அப்படின்றது கூட தெரியாமல் அவர் வாழ்ந்துட்டு இருந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது அங்கே ஒரு ஆடு இருந்திருக்கு. அந்த ஆடு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது. அதுக்கு பிரசவம் பார்த்ததும் நஜீப்ன்ற ஒரு மனிதர் தான் பார்த்தாரு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைய அதையும் ஃபீல் பண்ணார். நமக்கும் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்குமே, அது எப்படி இருக்கும், ஏதா இருக்கும்னு நினச்சி அவரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி இருக்கப்போ
அவர கூட்டிட்டு வந்து விட்டாங்கல்ல, அப்போ வந்து அவருக்கு அவங்க வீட்ல வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தப்ப யாருமே இல்லன்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்றாரு, சரி தப்பிச்சு போலாம் அப்படின்ற முடிவெடுத்து வந்து நடந்து போய்க்கிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கப்போ, ஆப்போசிட்ல ஒரு ஃபார்மர் இவர மாரியே இன்னொருத்தவரு அங்க இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவரையும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. அத வந்து கண்காணிக்கிறவர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கப்புறம் இவர் மறுபடியும் சரி ரிட்டர்ன் பண்ணி நம்ம போயிடலாம். இருக்கிற இடத்துக்கே போலான்னு போறாரு. போய்க்கிட்டே இருக்காரு. பட் ஆனா அவரோட இடம் வந்து ரீச் ஆகல. கடைசியா வந்து ஒரு ரோடு வருது. அந்த ரோட்ல வந்து லிஃப்ட் கேட்கறாரு. பார்க்கவே வந்து ரொம்ப அக்லியா இருக்காரு. இவரு எப்படின்னா 2 வருஷமா வந்து குளிக்காம, கழுவாம வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து நெறைய பேர் வந்து லிஃப்ட்டே வந்து குடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதர், அரேபியன் மனிதர் சாரி சவுதி மனிதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து லிஃப்ட் குடுக்குறாரு. லிஃப்ட் குடுத்து அவர கூட்டிட்டு போற ஒரு மலையாளி ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு, அங்க போய் குளிக்க வைக்கிறாரு. குளிக்க வச்சுட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி தராரு. நல்லா பீஸா, பர்கர் எல்லாம் வந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கிட்ட எந்த ஒரு விசாவோ, டாக்குமெண்ட் எதுவுமே வந்து கிடையாது. பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாதப்ப இவர் போய் வந்து போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆனதுக்கப்புறம் அவரு 10 நாள் வந்து ஜெயில்ல வைக்கிறாங்க. அந்த ஜெயில்ல இருந்த என்னோட அந்த 10 நாட்கள் தான் நான் இந்த சவுதியில இருந்த சந்தோஷமான நாட்கள் அப்படின்றதையும் பேட்டியில வந்து சொல்றாரு. ஏன்னா, அந்த 10 நாள் தான் அவர் ஒரு ஷெல்டர்ல அந்த 10 நாள் தான் அவரு வேலைக்கு சாப்பாடு வரும். சாப்பாடு வந்ததுன்னா சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணீய கொண்டு குளிக்க முடிஞ்சது, கழுவ முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி 2 வருஷமா வந்து அவர் கழுவாம, குளிக்காம வந்து இருந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரவே அதேமாரி இந்தியாவிலேருந்து அவர ஆள் வந்து கூட்டிட்டு போறாங்க. இவரும் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி இனிமேல் வந்து போகக்கூடாதுன்னுலாம் முடிவெடுக்கல. சரி மறுபடியும் வந்து எப்படியாவது போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து போறாரு. எப்படின்னா மலையாளி அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு. அங்க அவரோட பையனுக்கும் வந்து அங்க ஒரு வேலைய வந்து வாங்கி குடுக்குறாரு அவரு. இந்த கதைய கேட்கும்பொழுதே வந்து கண்ல தார தாரையா தண்ணி தான் வருது. இந்த மாரி ஒரு மனுஷனால போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு நோக்கத்தோட போய் இருக்க முடியாது. பட் இவரோட சிச்சுவேஷன் இன்னும் பல பேர் வந்து இப்படி தான் வந்து ஃபாரின்ல போய் நெறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வீட்ல இருந்து நெனச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு ரியல்ல ஒண்ணுமே வந்து சுத்தமா தெரியாது. ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்காங்களா, இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சுத்தமே தெரியவே தெரியாது. ஸோ அண்ட் தென் யுவர் ஆனா கிரேட். இவர் வந்து வந்தது ஏதோ கடவுளோட ஆசியினால தான் இங்க வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. அண்ட் தென் இந்த படத்த வந்து பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் தென் இவரோட ரியல் லைஃப் ஸ்டோரிய வந்து படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும், பட் ஆனா அதெல்லாம் ஒரு கஷ்டமாடா அப்படின்ற மாரி தான் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.